அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானின் கிளைகளும் அதன் விளக்கங்களும் என்கின்ற தலைப்பிலே இன்று நாம் ஈமானினுடைய 42வது கிளையை பற்றி பார்ப்போம். ஈமானினுடைய 42வது கிளையாக சொல்கிறார்கள் அல்-இஅ்திகாஃபு. இஅ்திகாஃப் இருப்பது வஇல்திமாசுல் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரினுடைய இரவை தேடுவது. இந்த இரண்டையும், இஅ்திகாஃப் இருப்பதையும் லைலத்துல் கத்ரினுடைய இரவை தேடுவதையும் ஈமானின் 42வது கிளையாக கொண்டு வருகிறார்கள். நாம் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த இரண்டு அமல்களும் ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்தியிலே செய்ய வேண்டிய முக்கியமான அமல்கள். அதை 42வது கிளையாக பதிவு செய்கிறார்கள். இதை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த இஅ்திகாஃப் இருப்பது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த இஅ்திகாஃப் இருப்பதற்கு பல்வேறு விதமான சிறப்புகளை சொல்கிறார்கள். இஅ்திகாஃப் இருந்தால் இவ்வளவு நன்மை, இஅ்திகாஃப் இருந்தால் அவர் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர் என்பதாக பல்வேறு விதமான சிறப்புகளை கூறிய பொழுது, அதிலே இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள், எவரொருவர் ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களே எவர் ஒரு இஅ்திகாஃப் இருக்கிறாரோ அவருக்கு 2 ஹஜ்ஜுகளையும் 2 உம்ராக்களையும் செய்கின்ற நன்மை கிடைக்கும் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த இஅ்திகாஃபை பற்றி பார்க்கும் பொழுது 3 வகைகளாக பிரிக்கிறார்கள். இந்த இஅ்திகாஃப் என்பது 3 வகைகளாக பிரிக்கிறார்கள். அது என்னவென்று பார்த்தால், முதலாவதாக வாஜிபான இஅ்திகாஃப். இந்த வாஜிபான இஅ்திகாஃப் மற்ற நாள்கள், இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் அல்லாத மற்ற நாட்களில், ஏதோ ஒரு நாட்களில் இஅ்திகாஃப் ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அவர் அதற்கான இந்த இஅ்திகாஃப் என்பது கூட வேண்டும் என்றால் அதற்கான நிபந்தனை என்பது 2 விஷயம் சொல்கிறார்கள். அவர் நியத்து வைக்க வேண்டும். இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்பதாக அவர் நியத்து வைக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனையாக சொல்கிறார்கள், அவர் நோன்பு வைத்திருக்க வேண்டும். நோன்பும் நியத்தும் இருந்தால்தான் இஅ்திகாஃப் என்பது கூடும். இவ்வாறு மற்ற நாட்களில் வைக்கின்ற இஅ்திகாஃப் வாஜிபான இஅ்திகாஃப் என்பதாக சொல்கிறார்கள். இரண்டாவது வகை சுன்னத்துல் முஅக்கதா, கட்டாயம் செய்ய வேண்டிய சுன்னத் என்ற அந்த படித்தரத்திலே இரண்டாவது வகையை சேர்க்கிறார்கள். அந்த இரண்டாவது வகையான இஅ்திகாஃப் தான் இன்றைய சூழ்நிலைகளில் நாம் ரமலானினுடைய இறுதி பத்தியிலே நபி அவர்கள் வைத்த அந்த சுன்னத்தான் இஅ்திகாஃப். அந்த இறுதி 10 நாள் வைக்கின்ற இந்த இஅ்திகாஃப் இந்த சுன்னத்தை முஅக்கதா என்பதாக சொல்கிறார்கள். இந்த சுன்னத்தை முஅக்கதாவான இஅ்திகாஃப் தான் ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய இஅ்திகாஃப். அது அல்லாமல் மூன்றாவதாக முஸ்தஹப்பான இஅ்திகாஃப் என்பதாக சொல்கிறார்கள். இதுவும் ரமலானினுடைய கடைசி அந்த பத்திலே நாம் வைக்கின்ற, அதாவது 10 நாட்கள் என்பதாக குறிப்பிடாமல் அதிலே ஏதோ ஒரு நாள், இல்ல ஏதோ ஒரு 3 நாட்கள், அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் பள்ளிவாசலுக்குள் சென்று எந்த ஒரு பாவத்திலும் ஈடுபடாமல் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்பதாக அந்த நியத்தோடு சென்று இஅ்திகாஃப் இருப்பது, இது முஸ்தஹப்பான விரும்பத்தக்க இஅ்திகாஃப் என்பதாக சொல்கிறார்கள். இவ்வாறு இஅ்திகாஃப் இருப்பதை 3 வகைகளாக கூறுகிறார்கள். இந்த இஅ்திகாஃப் இருப்பதை பற்றி பார்க்கும்போது, லைலத்துல் கத்ர் அந்த இரவு என்பது இந்த ரமலானினுடைய கடைசி 10 இன்னும் முக்கியமான இரவாக இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்பதாக. இந்த லைலத்துல் கத்ரினுடைய இந்த ஒரு இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் கத்ரிலே 3வது ஆயத்தாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி கைரும், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் சூரா அல்லாஹ் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்பதாக சொல்கிறான். அந்த தொடர்ச்சியாக அந்த லைலத்துல் கத்ரின் இரவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே வருவான். அதிலே 1000 மாதங்களை விட இந்த லைலத்துல் கத்ரினுடைய இந்த ஒரு இரவு என்பது சிறப்பு வாய்ந்த இரவு என்பதாக நபி அவர்கள் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார். அதை பற்றி பார்க்கும் பொழுது நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு ஹதீஸிலே, தஹர்ரு லைலத்துல் கத்ரி, அந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள், ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹில் மின் ரமலான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை நீங்கள் தேடுங்கள் எப்பொழுதுனா ஃபில் வித்ரி மின் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான் என்பதாக சொல்கிறார்கள். ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களினுடைய ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை தேடுங்கள். கடைசி 10 நாட்கள் 20ல இருந்து 29 அல்லது 30, இந்த கடைசி 10 நாட்களில் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்கள். அதிலும் குறிப்பா நபி அவர்கள் சொல்கிறார்கள், வித்ருல் அவாஹிர் என்பதா, வித்ரு மின் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் தேடுங்கள். 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த 5 ஒற்றைப்படை இரவுகளில், கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் இந்த லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி இமாம் பதிவு செய்கிறாங்க. மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அபீ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்,
இந்த இஅ்திகாஃபை பற்றி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்களாம். 10 நாட்கள் முடிந்த பிறகு இரண்டாவது 10 இருக்குதுல, ரமலானுடைய நடு 10லேயும் இஅ்திகாஃப் இருந்தார்களாம். இருந்துவிட்டு நபி அவர்கள் 3வது 10ஐ அடையும் பொழுது தன்னுடைய தலையை உயர்த்தி பார்த்து சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்களாம், நான் முதல் 10 ரமலான் மாதத்தின் முதல் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தேன். சொல்லிவிட்டு இரண்டாவது 10லும் இஅ்திகாஃப் இருந்தேன். அந்த 2 10களிலும் நான் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொண்டே இருந்தேன். ஆனா அந்த 2 10களிலும் முதல் 10லேயும் இரண்டாவது 10 இந்த 20 நாட்களில் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிட்டு நபி அவர்கள் கூறுகிறார்கள், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது கடைசி 10ல தான் இருக்குது என்பதாக எனக்கு தெரிய வருகிறது. எனவே நான் இந்த கடைசி 10லேயும் இஅ்திகாஃப் இருக்கிறேன். என்னுடன் யார் யாரெல்லாம் இஅ்திகாஃப் இருக்க நாடுகிறீர்களோ நீங்கள் இஅ்திகாஃப் என்னுடன் சேர்ந்து இருங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஃபமன் கான இஅ்தகஃப மஇ, என்னுடன் யார் இஅ்திகாஃப் இருக்க நாடுகிறீர்களோ நாடப்படுகிறீர்களோ அவர் ஃபல்யஅ்தகிஃபுல் அஷ்ருல் அவாஹிர், அந்த கடைசி 10 இருக்குதுல, ரமலான் மாதத்தின் கடைசி 10ல நீங்க இஅ்திகாஃப் இருங்க என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை கொண்டுதான் கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பது என்பது சுன்னத் என்பதாக கருதப்படுகிறது. இந்த ஹதீஸினோட தொடர்ச்சியிலே வரும். அதற்கு பிறகு நபி அவர்கள் சொல்வார்கள், எனக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது எந்த இரவுன்னு கனவுல காட்டப்பட்டது என்றாலும் நான் அதை மறந்து விட்டேன் அப்படின்னு நபி சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்துட்டு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எனக்கு கனவுல காட்டப்பட்டுச்சு, அதை நான் மறந்துட்டேன். ஆனா அந்த கனவுல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. என்னதுன்னா, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நான் தொழுது கொண்டு இருந்தேன். நான் தண்ணீரின் மீது சரிதா செய்தவனாக இருந்தேன். என் கன்னத்தின் மீது மண்ணினுடைய அந்த தண்ணீர் மழை, அந்த காலத்துல பள்ளிவாசல் பாத்தீங்கன்னா மண் தரையாக இருந்துச்சு. மழை பெய்ந்ததா தண்ணி அந்த மண்ணு இது ரெண்டும் கருணை தன்னுடைய கன்னத்திலே அந்த மண் சகதி அப்பியவாறு இருந்தது என்பதாக நபி அவர்கள் சொல்றாங்க. இதை பார்த்துவிட்டு அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை இந்த கடைசி 10னுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே தேடுவதாக சொல்கிறார்கள். இன்னும் இப்னு அப்பாஸ் போன்ற பல்வேறு விதமான அறிஞர்கள் நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது 27வது இரவுல தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த இதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பல்வேறு இமாம்களுக்கு மத்தியிலையும் சஹாபாக்களுக்கு மத்தியிலேயும் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. 21, 23, 25 அல்லது 27, 29 இந்த 5 நாட்களில் எந்த நாளில் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது வரும் என்று தெரியாமல் அவர்களுக்கு மத்தியிலே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதிலே குறிப்பாக பார்க்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது ரமலான் மாதத்தினுடைய 27வது இரவுல இருக்குது என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக இரண்டு விதமான கருத்துகளையும் சொல்கிறார்கள். இந்த சூரா இருக்குது லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த சூரத்துல் கத்ர்ல லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த வார்த்தையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டு வரும்போது சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்பதா கடைசியில ஒரு ஆயத்து வரும். அந்த ஹிய என்கின்ற வார்த்தை இந்த லைலத்துல் கத்ரை குறிக்கிறது. அந்த வார்த்தை 27வது வார்த்தையாக அந்த சூறாவிலே இடம் பெறுவதினால் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 27வது இரவாக இருக்கும் என்பதாக இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள். மற்றொரு விதமான கருத்தை அதை பார்க்கும் பொழுது இந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறது லைலத்துல் கத்ர், இதுல வந்துட்டு மொத்தம் 9 எழுத்துக்கள் இருக்குது. மொத்தம் 9 எழுத்துக்கள் இருக்குது. இந்த லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையில 9 எழுத்துக்கள். இந்த லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை இந்த சூறால கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல வருது. அப்போ 9ஐயும் 3ஐயும் பெருக்கும் பொழுது 27 என்பதாக 9 வார்த்தை கொண்ட லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை அந்த சூறாக்கள்ல 3 இடத்தில் இடம்பெறுவதனால் இது இரண்டையும் பெருக்கும் பொழுது 9 × 3 9 பெருக்கல் 3 என்று போடும் பொழுது அது 27 என்பதாக வருகிறது. எனவே 27வது இரவாக லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கும் என்பதாக இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள். இதுதான் மிகவும் சிறந்த கருத்து என்பதாக எல்லாம் கருதப்படுகிறது. எனவேதான் லைலத்துல் கத்ருடைய இரவாக நாம் இந்த 27வது ரமலான் மாதத்தின் 27வது இரவை நாம் அதிலே பிரார்த்தனை செய்கிறோம். என்றாலும் அந்த ஒற்றைப்படை இரவுகளில் எல்லா அந்த 5 இரவுகளையும் வணங்குவது சிறப்பு என்று கருதுவதினால் தான் இந்த கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள். இது சுன்னத்தே முஅக்கதாவாகவும் இருக்கிறது. எனவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அந்த ரமலான் கடைசி 10லே இருப்பதினாலும் இன்னும் இந்த ரமலானுடைய கடைசி 10லே நபி அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள், அது சுன்னத் என்பதினாலும் இந்த இஅ்திகாஃபையும் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுவதையும் இமாம் பெருமக்கள் 42வது ஈமானினுடைய கிளையாக பதிவு செய்கிறார்கள். எனவே வருகின்ற காலங்களிலே
நம் ரமலானுடைய மாதத்தை அடைந்தால் அதிலே லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய மகத்துவமான அந்த இரவை அடைந்து அதனுடைய பாக்கியங்களையும் அதிலே கிடைக்கின்ற பாவ மன்னிப்புகளையும் சிறப்புகளையும் நம் பெறுகின்ற பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இன்னும் இஅ்திகாஃப் இருக்கின்ற பாக்கியத்தையும் வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.